ஐயா வணக்கம். வணக்கம். என்ன தொடர்ந்து குடியாத்த குமரன் அவர்களை எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் திட்டிட்டு இருக்குங்க, என்ன அது? ஏங்க, குடியாத்த குமரன் நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் ரீதியாக திமுகவை திமுக தீய சக்தின்னு விமர்சனம் பண்றாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? தமிழக வெற்றிக்கலாம் அது ஒரு தற்கொலை. நீ என்ன வேணா பேசிட்டு போ. உங்களுக்குள்ள அரசியல் ரீதியாக என்ன வேணா பேசிட்டு போ. அரசியல் ரீதியாக எதிர்த்தினாலும் நீங்க கேட்க மாட்டேன். அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. நீ தற்கொலைன்னு சொல்லு, அவன் தீய சக்தி கட்டி என்ன அணிலுன்னு சொல்லு, அணிலுன்னு சொல்லு, குயிலுன்னு சொல்லு, இல்ல பள்ளின்னு சொல்லு, பாச்சான்னு சொல்லு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா குடியாரப்பயிலேன்னு சொல்லும் போது அங்கதான் எங்க நெஞ்சு வலிக்கு. நானு தமிழ்நாடு முழுவதும் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் அங்கங்கிருந்து போன தலைவா, என்ன தலைவா, அவங்க அரசியல் அவங்க சண்டைக்கு நம்ம என்ன தலைவா செய்வோம்? நம்ம எல்லா கட்சியிலையும் இருக்கோம். அது திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், பாமக இருக்கும், பாஜக இருக்கும், தாவேக எல்லா கட்சியிலையும் இருக்கும். நம்மளை எதுக்கு எதை எடுத்தாலும் குடியாரப்பேலங்க, அங்கிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா குடியாரப்பேங்க, சேலம் சுஜாதாவா அவ குடியாரப்பேல ஒக்கால ஒளி அப்படிங்க, இவங்க ஒக்கால ஒளிங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஒக்கால ஒளின்னு நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனா குடியாரப்பையிலன்னு சொன்னா டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் இன்னைக்கு ஐயா மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா முத்துசாமி அவர்கள் பகலிலே குடிக்கின்றவர்களை குடியாரன்னு சொல்லக்கூடாது, அது மதுப்பிரியர்கள் தான் சொல்லணுமா எங்க ஐயா போன வருஷம் சொல்லியிருக்கிறார். அப்படி நீ அந்த கட்சியிலே இருந்து கொண்டு இந்த குடியாத்தம் குமரன் போன்றவர்கள் குடியாரப்பயில விஜயை குறிப்பிடுகின்ற பொழுது குடியாரப்பயில என்று சொல்லும் போது இப்ப புரிஞ்சுது. இப்ப பார்த்தோன்னா உங்களை விஜய விமர்சனம் பண்ணதுல எந்த ஒரு கோபமும் இல்ல, அதெல்லாம் கிடையாது. குடியாரன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்ல? ஏங்க குடியாரன்னு சொல்லாம ஏங்க குடியாரன்னா தண்ணி குடிக்கிறான், ஜூஸ் குடிக்கிறான், அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் குடிக்காம என்ன செய்யறான்? பின்னாடி ஊத்திக்கிறான். பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க ஏங்க. அங்கே இந்த குடியை உற்பத்தி செய்கின்ற எங்க மன்னார்குடி அம்மா அங்கேருந்து சரக்கு வருது, தூத்துக்குடி அம்மா கம்பெனிலேருந்து சரக்கு வருது, இங்கிட்டு நம்ம அரக்கோணத்தை ஐயாட்ட இருந்து சரக்கு வருது, ஸ்ரீபெரும்புதூர் எம்பி ஐயா கம்பெனிலேருந்து சரக்கு வருது. இந்த சரக்கெல்லாம் குடிக்கிற நாங்கள் குடியாரன்னா அந்த குடியை உற்பத்தி பண்ணுற அவங்கெல்லாம் யாரு? அவங்கள சொல்லணும்ல, குறிப்பிட்டு சொல்லலாம்ல. குடியார எம்பி, குடியார கம்பெனி நடத்திருக்கிற எம்பி, குடியார கம்பெனி வச்சிருக்கிற எம்பி, குடியார கம்பெனி வச்சிருக்கிற எம்பின்னு சொல்லலாம்ல. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல உன்னை கட்சியில் வச்சிருப்பாங்களா? நான் தயவு செய்து குடியாத்த குமரனுக்கு நீ திமுகவுடைய பேச்சாளராக இருக்கலாம். ஏற்கனவே போன தடவை திமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் ஓட்டில் தான் இழுபறியில் தான் தப்பி தவிர ஜெயிச்சு வந்தார். இன்னைக்கு கடுமையான போட்டி இருக்கும் பொழுது கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை நீங்கள் உதாரணமாக எடுத்து, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆகுன்னா நம்ம அதிமுக சி வி சண்முகத்தை சொல்றது, இப்படி ஆளாளுக்கு ஆகுன்னா எங்களையே ஏன் பயன்படுத்துற? அரசுக்கு கோட்டைக்கு இங்க கோடி கோடியாக வருமானம் தருகின்றவர்களை பார்த்து நீங்க குடியாரப்பயலன்னு அலட்சியம் பேசுவது எல்லாமே. நான் என்ன சொல்றேன், ஒரு ஓரமா ஒருத்தர் படுத்துட்டு இருக்காப்புல இதுவா இருக்குன்னா குடியாரன் தூங்கிட்டு இருக்கான் பாரு, அப்படிதான் சொல்லலாம். மதுப்பிரியார் தூங்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லுவாங்க. மதுப்பிரியாங்க கள்ளச்சாரம் குடிச்சிட்டு, நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாரம் குடிச்சிட்டு கண்ட இடத்துல பணத்து கிடந்தா நீங்க சொல்லலாம். கவர்மெண்ட் விற்கக்கூடிய சரக்கு அதை அரசாங்கம் இந்த மதுவினால் தான் நாங்கள் ஆட்சியை நடத்த முடியும், இந்த மது வருமானம் தான் நாங்கள் சம்பளம் போட முடியும் என்று உங்களுக்கு வேலூர் மினிஸ்டராக இருந்த ஐயா வீரமணி சொல்லியிருக்கிறாரு. அதிமுக இருந்த எங்க ஐயா ராஜேந்திர பாலாஜி அவரை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நத்த விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இந்த குடியினால்தான் இந்த வருமானத்தை வைத்தது. ஏன் ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளே இந்த அரசு டாஸ்மார்க் மதுப்பிரிய வருமானத்தை வைத்து தான் நாங்கள் ஆட்சியை நடத்த முடிகிறது என்ற ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது எங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதாவது அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடியவர்களை பார்த்து நீங்க குடியாரப்பை அப்படின்னு சொல்லும் போது நெஞ்சு வலிக்குங்க. ஐயா, இப்ப நீங்களே நடந்து போயிட்டு இருக்குங்க, உங்க பிரியர் அங்க தூங்கிட்டு இருக்காருன்னா, பிரியர் தூங்கிட்டு இருக்காருன்னா நீங்க சொல்லுவாங்க, அதை நியாயமா நீங்க சொல்லுங்க. ஏங்க பிரியர் தான் இன்னைக்கு சொல்லணும். அவன் அரசு வருமானத்துக்காக தன்னுடைய தன்பண்டு தன்பிள்ளை சோறு சம்பாத்தியம்னு எல்லாத்தையும் இழந்து இந்த வருமானத்தை வச்சுதான் அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய அளவில் அதை குடிக்கிறான். 6 அறிவோட போறான், ஆப்புள்ள வாங்குறான். அது 5 அறிவான உடனே அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. அப்போ அவங்களுக்கு அடைக்கலமாக அதைத்தான் தமிழ்நாடு மது ஒழிப்பு சங்கம் பல ஆண்டுகளாக வலியுறுத்தது. குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் தரங்க, குடியிலிருந்து மீட்பதற்கான வசதியை பண்ணி கொடுங்க, ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க, ஒரு அரசு மருத்துவமனை தரங்கன்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஆக இவ்வளோ வேகமாக போக தேவையில்லை. குடியாத்த குமரனாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக சேர்ந்தா, நான்
குடிகாரன் என்று எங்களை இழிவாக பேசுவதை இந்த 2025 நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் மீண்டும் பேசினால் 2026 தேர்தலிலே டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் ஏங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக அதிமுக எல்லாமே நீங்கள் அதிகபட்சம் 25% மேலே கிடையாதுங்க. டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் 60% மேலே இருக்கும். நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றோம். நாங்களும் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளே கிளைகள் பார்களே எங்களுக்கு அரசியல் பயிற்சி பட்டறையாக இருக்கின்ற நிலைமையில இனிமேல் அந்த மாதிரி பேசினால் குடியாத்த குமரனை குடியார குமரன் என்று கூப்பிடக்கூடிய நிலைமையில நீங்க வச்சிடாதங்க என்பதுதான் என்னுடைய இது. ஏன் என்னன்னா இன்னைக்கு விஜயை பார்த்து நீ சொல்றேன்னா இந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, இந்த கண்ணாடி பாருங்க வெறும் ஒண்ணுமே கிடையாது. இந்த கண்ணாடியோடைய விலை சாதாரணமா சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு முன்னாடி 10 ரூபா. இன்னைக்கு நான் போய் கேட்குறேன் இந்த கண்ணாடியை 100 ரூபா. ஏங்க நான் நிரந்தரமாக ரெகுலராக போடக்கூடிய இந்த கண்ணாடி நீங்கள் எந்த கண்ணாடி கடைக்கு போனாலும் கூட 100 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனால் இந்த விஜய் போட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த கண்ணாடி இன்னைக்கு 100 ரூபா. அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகி கொண்டிருக்கின்றது. விஜய் அவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் பின்னாலே அலாலியாக திரண்டு வருகிறார். உங்களுக்கு அரிப்பு உங்களுக்கு வேதனை இருக்குன்னு சொன்னால் அரசியல் ரீதியாக பேசுங்க. டாஸ்மார்க் மதுப்பிரிவுகளை இழுத்து பேசாதீர்கள் என்ற வேதனையோடு குடியாத்த குமரனாக இருந்தாலும் சரி, அது எந்த பேச்சாளராக இருந்தாலும் குடியாரங்கிற வார்த்தையை 2026 அதிகமாக எந்த கட்சியும் பேச்சாளரை பேசினால் அவர்களுக்கு அரசியல் அந்த தேர்தலில் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் சரியான அரசியல் பதிலடி கொடுப்பார்கள். பிறகு எங்களை கோச்சிக்கிடக்கூடாது. ஐயா, இப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்போங்க, வைகோ அவர்கள் பேசிகிட்டே இருக்கும்போது குறுக்கில் யாராவது பேசினா மக்களுடைய இங்கே பேசினா பார்த்தீங்கன்னா அவருக்கு கோவம் வரும். உங்களுக்கு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் பாரு அவன் குஷ்டுகிறான பாரு அவனை வெளியே தள்ளலாம் அப்படின்னாரு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன ஏன் சொல்கிறாங்க? அப்போ அப்படி தானே நம்ம பேச்சு வாங்கினா அப்படி தானே வரும். வரக்கூடாதுங்க. 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சியிலே அமர்ந்தவுடன் இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குசுரை கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம். அந்த மதுவை நான் விற்க மாட்டேன், அந்த அதில் வரக்கூடிய வருமானமே தேவையில்லை என்று சொன்ன அண்ணாவுடைய தம்பிமார்கள் அதை திமுகவை வழிநடத்துகின்ற அதிமுகவை வழிநடத்துகின்றவர்கள் இன்னைக்கு அண்ணாவுடைய கொள்கைக்கு விரோதமாக இன்னைக்கு அதை விற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நாங்களே விற்போம். ஏங்க முடிஞ்ச நீங்கள் தேர்தல் தேதி அறிவித்த உடனே தேர்தல் பதிவுக்கு தேர்தல் நாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடையை மூடுறாங்க. தேர்தல் தேதி அறிவித்த உடனே கடையை மூட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் அனைத்து கட்சியும் சொல்வதற்கு துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? நான் கேட்கிறேன். தேர்தல் ஆணையத்திலே ஒரு விதி இருக்கு. அந்த மதுவை வாங்கி கொடுப்பதோ மது விற்பதோ கூடாதுன்னு. ஆனா அப்பதான் சேல்ஸ் அதிகமாகுது. அது தேர்தல் ஆணையமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் தேர்தல் தேதி அறிவித்த உடனே நான் சவால் விடுகிறேன். அது பாஜகவாக இருக்கட்டும், அது அதிமுக திமுக எந்த இருந்தாலும் தேர்தல் தேதி உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனுவை கொடுங்க. தேர்தல் தேதி அறிவிச்சிலிருந்து தேர்தல் முடிவு வர்ற வரைக்கும் டாஸ்மார்க் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு இவர்களுக்கு தைரியம் இருக்கா? அப்போ இத்தேர்தல் நடத்துவதற்கு 2 நாளுக்கு முன்பாக வரை டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை கொடிபிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் எல்லாம் எங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் குடியாரப்பைய உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடியை பிடிக்கவும் உங்களுக்கு கோஷம் போடுவதற்கும் கூட்டம் சேர்ப்பதற்கும் நாங்கள் வேணும். அதுக்கப்புறம் மிச்சம் 4.5 வருஷம் நாங்கள் குடியாரேன் அப்படின்னு நீங்கள் கேவலம் பேசுவீங்களா? அந்த அளவுக்கு இந்த பகுத்தறிவு பூமியில பிறந்த பாட்டில் பிரியர்கள் இனிமேல் மானங்கட்டு இருக்க மாட்டாங்க. மானங்கட்டு இல்ல, மகத்தான அரசியல் மாற்றத்தை உருவாக்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். இனி நம்ம எல்லாரும் மதுப்பிரியர் என்று சொல்லுவோம். கருத்துகளுக்கு நன்றி ஐயா.